நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்டி கமெண்ட்ரி சேனல். நான் தான் உங்கள் ஏஆர்டி. இன்னி நான் பார்க்க போகிறது பரதநாட்டியம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டை வச்சு லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த எபிசோட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கருங்கருங்க வகைக்குள்ள ஒரு பயங்கரமான மிருகம் வந்து உரிமிக்கிட்டு அப்படியே அந்த சிவப்பு கண்ணை காமிக்குது. அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி அகாடமி தான் காமிக்கிறாங்க. அங்கே சின்னவ சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து ஷுரிக்கன் அப்புறம் டெக்னிக் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் தான், ஆனால் நீங்கள் வந்து இந்த அகாடமியில் எல்லாமே கற்றுக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் கூட இருக்க கிளாஸ்மேட்ஸை அட்டாக் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஷுரிக்கனை தூக்கி வீசுகிறான். பார்த்தா எல்லாருமே ஷுரிக்கனை தூக்கி வீச, ஐயோ இங்கேருந்தா நம்ம உசுரை வாங்கிடுவான்னு அவன் எஸ்கேப் போயிடுறான். என் பேச்சு ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு சைடில் இருக்க சுமீரை தூக்கி வீசுவா, சிலது படுது சிலது படக்கூட மாட்டாமல் கிட்டாச்சு போயிடுது. அப்படி அங்கே டிகினச்சு நான் கரெக்டாக கேஷுவலாக பேசிக்கிட்டே அந்த இதில் போய் கரெக்டாக சென்டரில் போடுவான். அவனோட சேர்ந்து சிக்கடாகி சென்டரில் போட்டு நான்லாம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணேன் வீட்டில் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு இருக்கிற மெட்டலி, அதான் ராக்லியோட போய் மெட்டலி வந்துட்டு ட்ராகன் போஸ்லாம் கொடுத்து கரெக்டாக போய் அதில் அடிச்சிருவான். அது ஒன்றும் இல்லை, 2 ஷுரிக்கனை வச்சு அடிப்பான். அப்போ சின்ன சிக்கடாய் அவனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்த உடனே பயப்படி நர்வஸ் ஆகி அது கிட்ட கூட போகாது அந்த இதுக்கிட்ட. அப்போ அவனும் போலாமா, என்னது இது கையை விட்டு வலிக்கிட்டு போகுது, ஷுரிக்கன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கிட்ட இருந்து வெளியே விடுன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா வருடதான் அவனும் இந்த டீமன் உண்டு ஷுரிக்கன் தான் தூக்கிட்டு வரான். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு டீமன் உண்டு ஷுரிக்கன் ஆச்சு எதுக்கு இதெல்லாம் வரேன்னு கேட்கும்போது அவன் அதெல்லாம் காதில் வாங்க விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானா. அப்போ எல்லோரும் பார்த்து பதவிட்டு ஓடுவானுங்க. ஆனால் அந்த மெட்டலோ என்னது இந்த ஷுரிக்கன் ஸ்டேபிளாக கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் ஷுரிக்கன் கேக்குன்னு சொல்ல போவானா. அப்போ எல்லாரும் அவனை பார்க்குறாங்கன்னு பார்த்த உடனே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அந்த ஷுரிக்கனோட இப்போ ஓட்டையிலே போய் காலை சொருக்கிடுவான். அவ்வளோதான், மெட்டல் டியாக இருந்தேன் மெட்டல் சங்கு சக்கர மாதிரி சுற்றிகிட்டே போய் கட்டையில் போகுது. அப்படியே அவன் மயக்கம் லைட்டாக கொஞ்சம் அடிப்படுமா. அப்போ பர்டெல்லாம் வந்து கேட்பா, எப்போ சாரி எப்படின்னு நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாம் அப்போ எல்லாம் கேட்பானுங்க, ஆமாம் உனக்கு எப்படி இந்த டீமன் உண்டு ஷுரிக்கன் கிடச்சின்னு சொல்லும்போது அது லாக்கரில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பானா. யார் அதை கொண்டு வந்துருப்பானு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ இப்போவே வந்துட்டு எப்போ என்னோட டீமன் உண்டு ஷுரிக்கன் என்னோட லாக்கரில் இருந்துச்சு அதை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அப்போது அது உன்னோட தானே, அப்போ பிரச்சனையே இல்லை உடுப்பா அப்படின்னு பர்த்டே சொல்லுவானா. அப்போ சினோவா வந்துட்டு இனிமேல் தான்டா உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது கண்ணா, நீங்கள் எல்லோரும் வந்து என்னை சாயந்தரம் வந்து ஆஃபீஸ் ரூமில் பாருங்கன்னு சொல்லும்போது அவன் மொத்தம் நாங்கள் ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இங்கே நடந்ததுக்கு நீங்கள் எல்லோரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அப்போ மெட்டலும் நினைக்கிற மனசுக்குள்ள நான் இப்படி நர்வஸாக இருக்கிறதுனால என்னால் ஒரு வேளை கூட அதிகமாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக செய்ய முடியலன்னு. அங்கிட்டிருந்து கட் பண்ணி ஷினோவோட ஆஃபீஸ் ரூமில் நம்ம பசங்களை போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஷினோ. அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் சின்ன வயசு அவங்க மட்டும் தான் ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப டூ மச்சாக பண்ணிட்டீங்க, அது மட்டுமே இல்லாமல் இங்கே இருக்கலாம் நீங்கள் என்ன முட்டாளாக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சிக்கடாக சொல்கிறேன், இங்கே ஏற்கனவே இருக்கிறது முட்டாளுங்க தான், நாங்கள் இதில் யாரும் முட்டாளாக்குன்னு கேட்கும்போது சின்னவங்க காண்டாயிட்டு நீங்கள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பேட் இம்ப்ரெஷனாக மாறிடுவீங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்னவும் சொல்கிறேன் சுமீரே அப்புறம் மெட்டலி நீங்கள் 2 பேரும் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவ்வாவே கேட்குறான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு இவனோட போகணும்னு கேட்கும்போது நீ டீமன் ஷுரிக்கனை இங்கே அத்தாரிட்டியே இல்லாமல் இங்கே ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்திருக்க, அதுக்கே அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் ராஸ்கல், அமைதியாக போடான்னு சொல்கிறோன்னே அப்படியே எங்கே தான் அனுப்பிச்சிருக்கான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம பர்ட்டை கொண்டு போய் அவங்க அப்பன் ஜலமேலேயே விட்டுருப்பான ட்ரெயினை அதை சரி பண்ண தான் வர வச்சுருக்கானுங்க. அப்போ சிக்கடாய் சொல்கிறான், நீ பண்ண வேலைக்கு நம்மளே வந்து சரி பண்ணுற மாட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறத வந்துட்டு வந்துட்டிங்களா, நீங்கள் தானே ஸ்கூலில் அகாடமிலேருந்து வந்தவங்க, சினோ சென்சர் சொன்னார் நீங்கள் வந்து இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சிலையை செய்கிறதுனா சும்மாவா, அவனு சொல்கிறது இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் நிஞ்சுட்சு ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்ல மாதிரி எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செய்கிறானுங்க. பர்ட்டு அவ்வளோ நேரம் கூட கொஞ்ச நேரம் கூட வேலை செஞ்சுருக்க மாட்டா. உடனே எப்பா இது சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நிஞ்சிச்சு ஏதாச்சும் இருக்காப்பா அப்படின்னு கேட்டுட்ருப்பானா. அப்போ இன்னும் சின்ன சொல்லுவான், எப்பா இது நீ பண்ண தப்பு தான், ஸோ நீ தாண்டா இது சொந்த உழைப்பு போட்டு வேலை செய்யணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே சைடில் சிக்கடாயோ நீ பண்ண தப்புக்காக நாங்களாம் வந்து மாட்டிக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் கிளாஸ் எடுப்பு வேறு வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லும்போது அப்போ சுமீரே சொல்லுவா, இல்லை இதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இந்த மட்டும் ஆர்கிடெக்சர் பண்ணுறது தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அது மட்டுமே இல்லாமல் கிரே ஸ்டோன் ஃபேஸை செதுக்கிறதே ஒரு பெருமை தான் சொல்லும்போது அப்போ எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவங்க மெட்டலியை பார்த்து பதுவாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பான். அதாவது இப்போ அவங்க பதட்டமே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, ஸோ அதனால் பார்த்து பொதுவாக பண்ணிகிட்டு இருப்பான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சாங்க காமிக்கிறானுங்க. சுமீர் அவங்க வேலை செஞ்சுட்ருக்க கீழே பார்த்தா பர்ட்டோ வந்து நான் இந்த இது என் சொந்த உழைப்பு தான் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் இதை பண்ணியே தீர்வு சொல்லியிருப்பேன். நான் பயப்பிள்ளைங்க ஏதோ சிலையை செய்கிறது தான் அவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா அவன் வக்கி பசங்க மொத்த பேர் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. அதுவும் அந்த கேமில் பர்ட்டோவோட தான் எல்லாம் தோற்று போவானுங்களா, எல்லாம் கற்றுவானுங்க ஏன்டா இப்படி தோற்று போகிறேன்னு. அப்போ சுமீரவே சொல்கிறேன், எப்பா நீங்கள் பிரேக் எடுத்து தான் போகுது, கொஞ்சமாச்சும் வேலை செய்யுங்கன்னு சொல்லும்போது நாங்களே எங்கள் வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், இன்னும் வந்து மெட்டலி மட்டும் தான் முடிக்கும்னு சொல்லும்போது அங்கே நம்ம மெட்டலை பார்த்து பொதுவாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போ எல்லோரும் அவனை பார்க்குறாங்கன்னு உடனே பையனுக்கு இப்போ டக்குன்னு நர்வஸ் ஆகி பதட்டமாயிடுவான், நங்கு நடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ எல்லாம் சொல்லுவான், டேய் போதுண்டா வேணாடான்னு சொல்லும்போது அவன் அடிக்கும்போது ஒரு சின்னதாக கிராக் விழுகுவான். சின்ன கிராக்காக இருக்கேன்னு பார்த்தா டக்குன்னு டெவலப் ஆகி போய் அந்த ஒரு சைடே உடஞ்சி விழுந்துடும். நல்ல வேலை மெட்டலி வந்து சிக்கடாய் காப்பாற்றிடுவான். அப்போ அவனு கேட்பானுங்க, எப்பா சுமீர் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்கும், அவனும் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிடுவா. அப்போ மெட்டலியோ யோசிப்பான், என்னால் தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கிட்டு இருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறானுங்க. இப்போ பர்ட்டோ சொல்லுவான், இன்றைக்கி இந்த நாளே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிட்டு இருப்பானுங்க. மெட்டலியோ ரொம்ப சோகத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ எல்லாம் கேட்குறான், இன்றைக்கி இந்த வேலை முடியாதுக்கு யார் காரணம்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பர்ட்டோ டக்குன்னு டைவர்ஷன் பண்ணுறதுக்கு வாங்க எல்லோரும் போய் பர்கர் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ எல்லாம் சேர்த்து போக அப்போ பார்த்தா மெட்டலி மட்டும் தனியாக நின்றுட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த அவனால தான் உடஞ்சி அந்த சார் அதை பார்த்துட்டு இருப்பான். நான் பர்ட்டோ கூப்பிட்டு, ஏன் மெட்டலி நீ ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது மட்டுமே இல்லாமல் அந்த சிலை பர்ஃபெக்டாக இருக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஸோ நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சைடில் சிக்கடாயோ, மெட்டலி நீ வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற, ஆனால் அது எல்லாமே பர்ஃபெக்டாலாம் அமைஞ்சிடாது, அது மட்டுமே இல்லாமல் நீ இப்படி நர்வஸ் ஆகிட்டு இருந்தனா எதுவும் ஒழுங்காக நடக்காதுங்கிறான். அதாவது வந்து மெட்டலி எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாத்தையும் பண்ணால் கூட உனக்கு இந்த நர்வஸ் இருக்க முடியாது, இந்த வேலை ஒழுங்காகவே நடக்க மாட்டேங்குதுல, அதுதான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ மெட்டலில் ஷாக் ஆகிட்டு, ஆமாம் இது எப்படி உனக்கு தெரியும் கேட்கும்போது, டேய் இது வந்து ஊருக்கே தெரியும்டா அப்படின்னு சிக்கடாய் சொல்கிறான். மெட்டலு உன்கிட்ட எவ்வளோ தான் ஸ்டஃப் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் நேராக தாண்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறான். அதாவது வந்து இப்போ மெட்டல் வந்து இப்போ வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நிறையாலாம் ட்ரைனிங் எடுத்தான்னு வச்சுக்க வேறு லெவலில் மாறலாம். ஆனால் வந்து இப்படி நர்வஸ் ஆகிட்டே இருந்தேன்னா அவன் ஹார்ட் ஒர்க்கு ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் சிக்கடாய் சொன்னவொன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த மெட்டலும் கொஞ்சம் சோகமாக அழாத குறைய அப்படியே அங்கிட்டு போவானா. அப்போ சின்ன சொல்லுவான், நீ அவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ சுமீரே சொல்லுவா, மெட்டல் வந்து அதிகமாக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ சிக்கடாகி யோசிப்பான், ஒரு வேளை ஓவராக தான் பேசிட்டோமா அப்படிங்கிற மாட்டான். நெக்ஸ்ட் சீனில் சிக்கடாகி உட்காந்து அவன் வீட்டில் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பானா. அப்போ டெமரியை வந்து மண்டியிலே ஒரு போட்டுட்டு ஸ்கூலில் அப்படி என்னடா பண்ணேன்னு கேட்கும்போது, ஏம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, எல்லாத்துக்கும் காரணம் பற்றதாம்மா, நான் தான்மா சும்மா தான் இருந்தேன், எனக்கு கூட கூட்டு போய் கோத்து விட்டாமா அப்படின்னு சொல்லுவானா. அப்போ டெமரி டக்குன்னு காதை பிடிச்சி திருவிட்டு இருப்பாளா. அப்போ சிக்கடாகி கத்திட்டு இருக்கும்போது சரியா அந்த நேரம் பார்த்து சிக்குமார் வருவான். அவனும் உள்ளவன்ட்டு ஏதோ பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத பச்சைவனு மட்டுமே அங்கே வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பான். சிக்குமார் ஐயாப்பா என்னப்பா பிரச்சனை கேட்கும்போது அப்போ சிக்கடாகி சொல்லுவான், பருட்டா அப்படி சொல்ல வரும்போது அப்போ டக்குன்னு டெமரே வந்துட்டு இவன் வந்து அகாடமியில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், இப்படி பண்ணால் வந்து நல்ல நிஞ்சாக இருக்க மாட்டான், நார பையன் நிஞ்சாவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ சிக்கமாரோ டக்குன்னு பிளேட்டை மாற்றி போடுற மாட்டான். ஆமாம் அப்போனா லேர்னிங் எல்லாமே ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு, அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி திட்டலாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காரு, ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் நிஞ்சாவதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எப்போயுமே பர்ஃபெக்டான ஒரு குழந்தைங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சிக்குமார் சொல்லுவானா. அப்போ தான் டக்குன்னு சிக்கடாய்க்கு ஒரு ஞாபகம் வரும். அதாவது இப்போ வந்து அவன் மெட்டலியை சொன்னான்ல, அப்படி பேசுனது தப்பே இல்லை, அது மட்டுமே இல்லாமல் சிக்குமார் சொல்ல ஆரம்பிக்கிறான், மற்றவங்க குழந்தைய மட்டும் தான் என் பையனும், மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்கி அறிகுறிலாம் வாங்கினதுக்கப்புறம் தானே மெச்சூர்ட் ஆவான், அது மட்டுமே இல்லாமல் அவன் யாரையாச்சும் ஹேட் பண்ணுறவன்ட்ட பேசிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட சாரி சொல்லும் மனசுக்குள்ளே போட்டு வருத்திக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம சிக்குமார் அதெல்லாம் சிக்கடாய் கேட்டுட்ருக்கான். அப்புறம் அவன் மெட்டலிக்கிட்ட சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வரும், அதான் ஹேட் பண்ணிட்டான்ல, அப்போ அவனும் ஒரு முடிவு பண்ணிடுவான், நான் போய் அவன்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டு சொல்லும்போது அப்போ சிக்குமாரும் சொல்ல ஆரம்பிக்கிறான், சரி உங்கள் அம்மா பேசுதான் அவனுக்கு கண்டுக்காத, அவள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, சரிம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பானா. அப்போ அவ்வளோ சொல்லுவா, டேய் நீ கொடுக்குற செல்லத்தை தாண்டா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், மற்றவங்கிட்ட போய் நான் தாண்டா பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், நாராக்கலானோட பெருமைக்கான்னு சொல்ல ஆரம்பிப்பாளா. ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா ஆரம்பிச்சிட்டா, 2 பேர் ஒரே மாட சொல்லுவாங்களா, என்னடா டைமிங்கில் ரைமிங்காக பேசுகிறீங்களா, இன்றைக்கி உங்களுக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா. அப்போ சிக்கடாயை வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ சிக்கடாயை உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது மெட்டலி வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு, அவன் இப்படி மூஞ்சியில் அடித்த மாட்டோம் இப்படி பேசிட்டான்டா, ஸோ அதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்டு மேலே இருக்கிற நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் தான் காமிக்கிறான், நம்ம பசங்களை அகாடமி போயிட்டு இருக்கும்போது பர்ட்டோவை கொட்டாய் விடுவான். இவன் தான் உலகத்திலேயே தூங்காத மட்டும் கொட்டாய் விடுவானா. அப்போ பின்னாடி யாரும் வரமாட்டாரு, யாரும் பார்த்தா மெட்டல் தான். அப்போ சிக்கடாயே மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போக பர்ட்டோ அவன் ஜோகனை யூஸ் பண்ணி பார்த்தா அவன் இது அதில் என்னென்னா டெங்கியோட உடம்புலேயே டாக்டர் சக்கரா, அதே டாக்டர் சக்கரா தான் இவன் உடம்புலேயே இருக்கும்.
அப்போ டக்குன்னு மெட்டலையும் டக்குன்னு அங்கே ஜம்ப் பண்ணி போக டே இருறா மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சிக்கடாயும் போயிடுவான். அப்போ சிக்கடாய் மெட்டல் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது அவன் டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜஸ்ட் மிஸ்டேக் சிக்கடாயும் எஸ்கேப் ஆக டக்குன்னு ஒரு 4 அடி வைக்க ட்ரை பண்ணுவான். சிக்கடாயை பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தோமா டக்குன்னு காலை வச்சு அடிக்க அந்த செவுரே உடஞ்சிரும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இப்போ என் முழு சக்தியை காமிக்க போகிறேன், அதுவும் நான் நர்வஸ் இல்லாத நேரமும் அப்படின்பானா. அப்போ சிக்கடாய்க்கு வர மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னை மன்னிச்சிடுறா மெட்டல், நான் நேற்று உன்னை ப்ளேம் பண்ணி பேசுனது என் தப்பு தான், என்னை மன்னிச்சுங்கிற மாதிரி தலையை செஞ்சுட்டு சொல்லுவானா. அப்போ டக்குன்னு அவன் இதுக்கு மேலே மன்னிப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானா. ஜஸ்ட்டு மிஸ்டேக் சிக்கடாய் தப்பிச்சிடுவான். இல்லை வாய் வெத்தலை பாக்கு போட்டிருக்க வேண்டியதுதான். அவங்க பார்த்தா செவரே சும்மா பேத்து எடுக்கிற அளவுக்கு பயப்புள்ள ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். இந்த ஒரு அடி மட்டும் என் மேலே பட்டிருந்துச்சு, கன்ஃபார்ம் என் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பான் சிக்கடாயி. அப்போ மேலே இந்த டே சிக்கடாய் இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மட்டும் பர்ட்டவங்க இணைச்சின்னு வருவானுங்க. பர்ட்டவங்க இணைச்சு கீழே இறங்கி வந்துட்டு என்னப்பா பிரச்சனை கேட்கும்போது இவன் ஒன்றும் நம்ம மெட்டல்லையும் மட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா. அப்போ நம்ம பர்ட்டவை பார்த்துட்ருப்பான். அப்போ மெட்டலையும் சொல்லுவான், இன்னைக்கு நான் உங்களுக்கு கருணையே காட்டாமல் உங்களை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பர்ட்டவும் டக்குன்னு அவன் ஜோன் கிட்ட யூஸ் பண்ணி பார்ப்பான். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவான் இது அதே தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னொரு கேட்பான் எதே தான் கேட்கும்போது எப்போ உங்கள் கண்ணுக்கு அது தெரில, சரி இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, மெட்டலி இப்போ அவனாவே இல்லை, ஸோ நம்ம அப்படியாச்சும் அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த மெட்டலி என்னென்னா திரும்ப அந்த ட்ராகன் ஷேடு மாட்டம் பண்ணிட்ட சூரியனை தூக்கி வீச ஆரம்பிச்சிருவான். ஐயோ வீச ஆரம்பிச்சிட்டாயா, தாவுங்கிற மாட்டம் தாவிட்டு இருப்பானுங்களா. அப்போல்லாம் சொல்லுவானுங்க முன்னாடிலாம் பார்த்தாலே நர்வஸ் ஆகி ஒழுங்காக எதுவும் பண்ண மாட்டான், ஆனால் இப்போ கரெக்டாக ஏம்பிச்சு அட்டாக் பண்ணுறானே சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ வட்டம் கேட்பான் சிக்கடாய் கிட்ட எப்போ ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு யோசினி, ஏன்னா இந்த டீம்லேயே நல்ல புத்திசாலினா அது சிக்கடாய் மட்டும்தான். அப்போ சிக்கடாய் இருறா பொறுமையாக இருறா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு சோனா முத்தா ஓடுங்கிற மட்டும் ஓட ஆரம்பிச்சுடானுங்க. அப்போ மெட்டலியோ நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேன், எந்த ஏரியாவுக்கு போனாலும் விட மாட்டேங்கிற மாட்டோம், அகாடமிக்குள்ளெலாம் விட்டு துரத்திட்டு இருப்பான். அப்போ அவனுங்களும் அந்த கார்டன் ஒளிஞ்சுக்குவானுங்களா. அப்படி நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போயா வெளியே தாண்டா ஆகணும், அப்போ உங்களை முடிச்சிடுறேன்டா அப்படிங்கிற மட்டும் தேடிட்டு இருப்பானா. ஆனால் பசங்க எங்கே இருக்கான்னு பார்த்தா பதர் பண்ணி ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்போ சிக்கலாக சொன்னால் நம்ம இப்படி ஓடிட்டே இருந்தாலும் வேலைக்காகன்னு சொல்லும்போது அப்போ போட்டு கற்றுவான், பக்கி பையில ஒன்றா நீ சொன்னேன்னா ஓடிட்டு இருந்தேன் என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் ஓடணும்னு சொன்னதே பிளான் பண்ணுறதுக்காக தான்டா, இதுக்கு மேலே நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல நினைப்பான். அதாவது இப்போ நம்ம கேம் ஓவர் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றணும், அதாவது கொஞ்சம் சீட்டிங் பண்ணி நம்ம இந்த கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றணும்னு சொல்லும்போது அப்படியே சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்கே மெட்டடியோ எங்கடா போனீங்க வெளியே தொலைங்கடா பக்கி பயிர்கள் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அவள் பர்ட்டோ டக்குன்னு புதருக்குள்ளேருந்து ஒரு 3 ஷேடோக்குள்ளே விழுவானா. அவன் டக்குன்னு அதெல்லாம் சுற்றி சும்மா போட்டு பொழந்து எடுத்துருவான் அந்த 3 ஷேடோக்குள்ளேனையும். அப்போ டக்குன்னு சிக்கடாயே அவன் ஷேடோ பேரலைஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. அவன் டக்குன்னு பல்ட்டி அடிச்சே போய்ட்டுருவான், 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு பின்னாடியே போயிட்டு. அதான் சிக்கடாயாலும் ஓரளவு தானே ஷேடோ லென்த்து பண்ண முடியும், அப்படியே லென்த் இவ்வளோ தானே சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு ஈனோச்சின்னு அவனை சூப்பர் பீஸ் க்ரோவை யூஸ் பண்ணி நிறையா பறவைங்கள்லாம் விடுவானா. அதை டக்குன்னு மெட்டலி லியோ கையாலேயே எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ பார்த்தா திடீர்னு அவனை யாரும் லாக் பண்ண மாட்டோம் இருக்கும், சிக்கடாயே முன்னாடி இருக்கான், அவனால் லாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தா ஒரு ஷேடோ போயிட்டே இருக்கும். என்ன புதருக்குள்ளே போயிட்டுருக்குன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சிக்கடாய், என்னடா 2 சிக்கடாய் இருக்கீங்க பார்த்துட்டு இருந்தா. அந்த ஒரிஜினல் சிக்கடாய் பின்னாடி இருக்கேன், முன்னாடி இருக்கேன் யாருன்னு பார்த்தா பருட்டோ தான் ஷேடோ மாட்டம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கான். அப்போ மெட்டலையும் கேட்பான், நீ எப்போ ஷேடோ பேரலைஸ் யூஸ் பண்ணி கேட்கும்போது அது சொல்லப்போனால் ஷேடோ பேரலைஸே இல்லை, அது ஈனச்சினோட சூப்பர் பீஸ்ட்டில் பாம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்பான், அதை வச்சு தான் இவனுக்கு இப்படி ஏமாற்றிருக்கானுங்க. அவனுங்க இப்படி பண்ணதான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. அந்த லீ என்னென்னா கத்திக்கிட்டே இருப்பானா. டக்குன்னு பார்த்தா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் சக்கரை வெளியே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அது மட்டுமே இல்லாமல் அவன் இன்னர் கேட்டு ஓப்பன் ஆகுமா, அது வந்துச்சுன்னா தான் மொத்த பற்றி பொழந்து எடுத்துன்னு அந்த இன்னர் கேட்டில் வச்சு இருந்தானா. ஐயோ பிரச்சனையாச்சுரா, நீ எப்படியாச்சும் அவனை அட்டாக் பண்ணி சொல்லும்போது வரட்டோவா எதே அட்டாக் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி பச்சை ஒன்று மாட்டோம் முடிப்பானா. அப்போ மாதிரி சிக்கடாய் சொல்லுவான், ஒன்று அவனை இல்லைன்னா குத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொல்லடான்னு சொல்லும்போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டே வருவான். அங்கே மெட்டலியோ ஒரு காலை லைட்டாக வெளியே எடுத்துருவான். ஐயோ வந்துடுச்சு சோழி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு சின்னதாக ட்விஸ்ட்டு. அந்த ஷேடோ ரப்பர் மட்டும் தானே இருக்கும், அவன் ஆட்டுக்கு அப்படியே அந்த லீ அப்படியே கொஞ்சம் சுத்த விட்டு அப்படியே போகுமா, பர்ட்டோ டக்குன்னு கீழே குனிஞ்சிருவான், சிக்கனை சதைச்சிருவானு. அப்படியே சேம் பிளேஸு சேம் இடம், ஆனால் கட்டை மட்டும் தான் வேறு, போயிட்டு கட்டையிலேயே மோதிட்டு மயங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஒரு பணியாரம் வாங்கிடுவானா. அப்புறம் அவனை விட்டு அந்த டார்க் சக்கரம் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லோரும் பார்ப்பானுங்களா, மெட்டலே இருக்கியா இல்லை போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பானுங்களா. ஆமாம் எனக்கு என்னாச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாட்டோம், எதுவுமே தெரியாது பச்சை கலந்த மாட்டோம்
பேசுவானா? அதாவது இவ்வளோ நேரம் அந்நியனாக இருந்தாலும் திரும்ப அம்பியாகவே மாறிட்டான். அப்போ சிக்கடாயோ மண்டி போட்டு என்னை மன்னிச்சிரு, என் மேலே கோவப்படுறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது, நேற்று நான் அப்படி பேசுகிற தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் மெட்டலியே சொல்லுவான், எப்பா அதனால் நேற்றே மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லும்போது, இப்போ என்னை மன்னிச்சிரு, நீ வந்து உண்மையிலே நர்வஸ் ஆகலை அப்படின்னா நீ ரொம்பவே பவர்ஃபுல் தான், ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, அட உடுப்பா நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டுமே இல்லாமல் நான் பட்டோட அதிகமாக ட்ரைனிங் எடுக்குன்னு சொல்லும்போது பட்டோ கேட்பேன் என்னோட ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நம்ம ஸ்கூல்லே கிரிக்கெட்னா அது நீ தாண்டா அப்படின்வானா, அப்படியே மொக்க பண்ணி விட்ருவானா. அப்போ அந்த டைம் பார்த்து கரெக்டாக பெல்லு அடிக்குமா, சரி வாங்க வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டலி முன்னாடி போகல. அவன் நம்ம சிக்கடாகி சொல்லுவான், நம்ம இனிமேல் நம்மளோட கிளாஸஸ் எல்லாத்தையும் கவனமாக கவனிக்கணும்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ மெட்டலியை கற்றுவான், டேய் ஆமை நடத்த ஆமை வேகத்தில் வராதுங்கிற டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளாஸுக்கு போகிறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறானுங்க. பரட்டோ ரொம்ப டயர்டாக கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வருவானா. அப்போ அவன் தங்கச்சி ஹிமா 2 அண்ணா வந்துட்டு எங்கள் மட்டும் கட்டி பிடிக்கிறா. அப்புறம் ஹினட்டாவும் கேட்குறா, என்ன இன்றைக்கி என்ன சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது பரட்டோ சொல்கிறான், அதுவா இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்டேன்னா அதான் ரொம்ப பசியாக இருக்குன்னு ஓடி வந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்போ இன்றைக்கி மட்டும் சீரியஸாக கவனிச்சேன் மட்டும் ஹினாட்டாவில் கூப்பிட்டோன்னே, ஐயோ ஏம்மா நான் இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போ சீரியஸாக கவனிப்பேன், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதனால் ரொம்ப சீரியஸாக கவனிச்சனால தான் ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு பரட்டோ சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ ஹீமாரி வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் விளையாடலாமாங்கிறாங்கிற மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கேட்பாளா. அப்போ பரட்டோ டக்குன்னு அவளோட கண்ணை பார்த்துட்டு ஹினாட்டாட்ட கேட்பான், உங்கள் கண்ணோட பேர் என்னன்னு கேட்கும்போது, ஓ அதுவா அதோட பேர் பியாகன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா இது வந்து எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஹினாட்டா சொல்லுவா, இது வந்து என்டையர் ஹியூகா கிளானுக்கே இருக்கும், ஏன் உங்கள் அங்கிள் நெஜி கூட இருக்கும் அப்படின்னு ஹினாட்டா சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பரட்டோவும் கேட்குறேன் கேஷுவலாக, உங்கள் பேக்கனோட பவர்ஸ் என்னன்னு கேட்கும்போது, ஓ அதுவா ரொம்ப தூரத்தில் எது இருந்தாலும் பார்க்க முடியும், அது ஜூம் பண்ணி பார்க்க முடியும், அது மட்டுமே இல்லாமல் சக்ராஸையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாளா. அவள் பட்டு டக்குன்னு சக்காயிடு, சக்ரா டெங்கியோட உடம்பு இன்னொரு உடம்புல இருந்துச்சு டார்க் சக்ரா அதையும் பார்க்க முடியும் போல் யோசிச்சுட்டு டக்குன்னு ஹினாட்டாட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க வருவான். அப்போ பார்த்தா நருட்டோ வீட்டுக்கு வந்துடுவான். இப்போ ஹினட்டாவும் ஹிமாவரி போய் பார்த்தா நருட்டோ தான் இருப்பான். நருட்டோ இருந்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பானா. அப்போ ஹினட்டா இன்றைக்கி செய்ய மாட்டேங்க, சரி வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டா இல்லை ராத்திரி பகலாக உட்காந்து எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சேன், ஸோ எனக்கு இப்போ தூக்கம் வருது நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போவானா. அப்போ ஹினட்டாவும் பார்த்து கொஞ்சம் சோகமாவா. அப்போ பரட்டோ யோசிப்பான், இவருக்கு அம்மா செஞ்ச சாப்பாடு கூட சாப்பிடணும்ல, அப்படி என்னத்தை பிடுங்குற வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி அங்கிட்டு இருந்து நெக்ஸ்ட் சீன்லேயே ஸ்கூலோட டாப்பில் உட்காந்து எல்லோரும் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பானுங்க. இப்போ மெட்டலி அந்த இடத்துக்கு வந்துட்டு, டே என்னடா நீங்களாம் கிளாஸை கட்டுடுச்சு நீங்கள் வந்து என்ன கேம் விளாண்டுட்டீங்க, இப்போயே போய் டீச்சர்கிட்ட சொல்கிறேன் சொல்லிட்டு போவானா. அப்போ எல்லாம் யோசிப்பானுங்க, ஐயோ இவன் மட்டும் டீச்சர்கிட்ட சொன்னால் நம்ம சொல்லிடலாம் முடிஞ்சு. அப்புறம் அவனுங்க கட்டலுக்கன்னா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, டேய் இதை விளாண்டா அப்படின்னா நம்ம டீம் ஒர்க் எல்லாமே ஸ்கில்ஸ் எல்லாமே அதிகமாகும்டா, அது மட்டுமே இல்லாமல் நீ இதை விளாண்ட அப்படின்னா ஒரு நர்வஸ் ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னு அவனெல்லாம் நல்லா கொஞ்சம் ஏற்றி விட்டு அப்படியே விளையாட விடுவானுங்களா. அப்போ பார்த்தா டீமில் இருக்க எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. மெட்டலி மட்டும் தான் இருப்பானா. கண்ணா மெட்டலி இவனால் முடியுங்கிற மட்டும் எல்லோரும் பார்ப்பானுங்களா. அதான் இவனை எல்லோரும் பார்த்தா அதை பயப்பட நர்வஸ் ஆயிடுவானே, என்னெல்லாம் அப்படி பார்க்காதீங்களா அப்படின்னு சொல்லி நர்வஸில் இருந்ததை உடச்சிருவானா. அம்புட்டி தான் எல்லாருக்கும் மூஞ்சிலும் டக்குன்னு ஷாக் ஆவானுங்களா. அப்போ பரட்டோ பிடிச்சிட்டு கேட்பா, டே பைத்தியக்கார போயிடு நர்வஸ் ஆனால் என்னடா இப்படா உடைப்பிய கேம ஏன்டா இப்படி உடச்சி அப்படிங்கிற மாட்டோம் போட்டு அவனை போட்டு ஆடிக்கிட்டு இருப்பானே. அட உடுப்பா இதெல்லாம் வாழ்க்கையே சகஜங்கிற மாட்டோம் சின்ன சிக்கடாயும் பார்த்துட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.